ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சக்ஸஸ் earning 555. ஆல்ரெடி நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்த சார்ஜபிடி லாங் டேர்ம் ஆப்னோட அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம பை பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நிறைய வருது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 20-30 மெசேஜாவது வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, பண்ணலாமான்னுட்டு. மோஸ்ட்லி இப்போ நான் சொல்கிறது வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் நம்ம பண்ணுறது ஓன் ரிஸ்க்கு தான். எந்த ஒரு ஆப் பண்ணாலுமே நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கிட்ட நல்லா ரன் ஆகிடுச்சு. இந்த ஆப் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ₹300 ப்ராஃபிட்டில் ₹300 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ₹300 போட்டால் நம்ம வந்து ஒரு ₹1000 ₹1500 ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி நமக்கு டேக்ஸ் எல்லாம் போக நம்ம கையில் ஒரு ₹600 ₹700 நமக்கு வந்திருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். இப்போ வந்து எந்த மாதிரி அப்டேட் வந்து இந்த ஆப்பில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ₹400 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ₹500 வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ₹500 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா டெய்லி ₹500 மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாம் என்ன கேட்பீங்க, அப்போனா நம்ம இது பண்ணோன்னா போட்ட ஒரு நாள்லேயே நம்ம அமௌண்ட் வந்து ரிட்டன் எடுத்துருவோம்ல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இவங்க எந்த மெத்தடில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் இன்கம் ப்ரியாரிட்டியில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டல் ஆப் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம். ஒரு அமௌண்ட்டு கட்டிட்டு நமக்கு வர்றது வந்து ஒரு 7 நாள் கழித்து நமக்கு திரும்ப ரிட்டன் வந்து ப்ராஃபிட்டோட வரா மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த ஆப் வந்து இப்போ கொடுத்துட்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ₹500, ரெண்டல் ப்ரியாரிட்டி வந்து 61 நாள் கொடுக்குறாங்க. அப்போ டெய்லி ரிட்டன் இன்கம் வந்து ₹500 கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வித்ட்ரால் வந்து எடுக்க முடியாது. ரேபிட் ஸ்டேட்மெண்ட் ப்ரியாரிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 நாள் நமக்கு தொடர்ந்து 30வது நாள் தான் வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டன் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே 60 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ₹500 போது 60 நாள் நமக்கு ₹30,000 வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது இந்த ஆப் வந்து அவ்வளோ நாள் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அதனால் என்னை பொறுத்த வரையும் இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டாம். அதே சில பேர் வந்து கேட்பீங்க, சரி நாங்கள் ₹500 ₹400 நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, அந்த ₹300 ப்ராடக்ட் வந்து இன்னும் சால்வ் அவுட் ஆகாமல் இருக்கே, ₹300 ப்ராடக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்பீங்க. அப்படி இதுக்கப்புறம் ₹300 ப்ராடக்ட்டு பண்ணாலுமே சரி, உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். இது ஒரு 1 வீக்குக்கு பேக்கில் வந்து கேட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணலாம், உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு சொன்னவங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னும் போது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். உங்களோட ரிஸ்கில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். மீதி அடுத்த ப்ராடக்ட்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம். ஆல்ரெடி 300 பை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆப்பு திரும்ப வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதுவே ஸ்டார்டிங்கில் இந்த ஆப் வந்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு 500 இல்லை 600 போட்டு பண்ண பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 365 நாள் வேலிடிட்டின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னும்போது உங்களுக்கு வர அமௌண்ட்டை டெய்லி ரிசீவ் கொடுத்தாலும் 3 நாளுக்கு ஒரு ட்ரிப்பு 2 நாளுக்கு ஒரு ட்ரிப்பு அப்படி வித்ட்ரால் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பர்சன்ஸ் வந்து வித்ட்ரால் எடுத்துகிட்டு இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.